வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. ஆமாங்க, உங்களுடைய கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை சேனல்ஸ் வச்சுருக்கீங்களோ அதில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் சரி, உங்களுடைய பிராண்ட் அக்கௌண்ட் சேனல்ஸு அதை லிங்க் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, சேம் மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேனல்ஸ் மானிட்டைசேஷன் ஆகி ரெவென்யூ உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னா நீங்கள் இந்த ஒரே ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்களுடைய மல்டிபிள் சேனல்ஸோடைய ரெவென்யூ வந்து வியூ பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரே மெயில் ஐடியில் ஒரே ஆட்சென்ஸில் மற்ற சேனல்ஸ் நிறைய ஒரு 10 சேனல் வச்சுருக்கீங்க, 10 சேனலும் ரெவென்யூ வருதுன்னா நீங்கள் அந்த சேனலில் அதை ஒரு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டு தான் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதன் மூலியமாகவே வந்து பார்க்க முடியும். பிராண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இது இன்க்ளூடட் தான். இல்லை மல்டிபிள் ஆட்சென்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை நார்மலாக எப்போவும் வியூ பண்ணுற மாதிரியே பண்ண முடியும். ஆனால் இந்த ஆட்சென்ஸ் நீங்கள் செக் பண்ணுறதெல்லாம் ப்ரௌசரில் பண்ணுவீங்க வேறு சேனல்ஸ்க்கு. இப்போ ஆனால் உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் எல்லாமே லிங்க் பண்ணி சூப்பராக வரப்போகுது. இப்போ ஆல்ரெடி நம்ம ஏர்ன் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மானிட்டைசேஷன் வாங்கினவங்களுக்கு லிங்க் பண்ணவங்களுக்கு சேனல்ஸ் வந்து லிங்க் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி டாலர் வந்து ஷோ ஆகும். மல்டிபிள் சேனல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து ப்ரௌசரில் தான் போய் ரெவென்யூ செக் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் இனிமேல்ட்டு ஈஸியாக நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் அப்டேட் ஆயிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸு சிங்கிள் ஆட்சென்ஸில் யூஸ் பண்ணுறீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எதுவும் டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.